And I want every Tamil youngster to know this, that this is not just an educational move. This is not just the RSS placing vice chancellors on top of your universities. This is an attempt by the RSS to attack everything that you stand for. Your history, your tradition, your language. And you must remember it and you must understand it in that spirit. We in the Congress Party and in the India Alliance are very, very clear that every single state must be respected. Every history, every language, every tradition must be respected, and all of them must be treated equally, not differently. In our manifesto, we already said that education will be brought back to the state list, and this is something we're committed to. And I want to tell my friends on the stage that we are in full support of what you are saying. We do not accept the RSS's vision of this country. We do not accept the idea that one ideology, the RSS bankrupt ideology, should be imposed on this nation. And no matter how hard they try, no matter what fantasies they have, this nation is never ever going to accept the RSS ideology for itself. I'd like to thank you all for coming, and I'm very happy that you have come here to do this protest, and I wish that multiple protests like this happen, because the RSS needs to be made to understand that they cannot attack the Constitution, they cannot attack our states, they cannot attack our cultures, our traditions and our histories. Thank you very much. All the best. யுஜிசி வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்தோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. யுஜிசி வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி கையில் பதாகைகளுடன் டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திமுக எம்பிக்கள், இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, தற்போது டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அவர் பேசியதன் முழு விவரங்கள். யுஜிசி சட்டத்திற்கு எதிராக குறிப்பிட்ட திமுக மாணவர் அணி அறிவித்திருக்கூடிய போராட்டமானது டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வருகிறது. இது திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருந்தாலும் கூட குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரும் மக்களவை நாடாளுமன்ற குழு தலைவருமான ராகுல் காந்தி அவர்களும் அதே போல பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. இதுல ராகுல் காந்தி பேசும்போது கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அதே போல RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பு கிட்ட வந்து இந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து போறதுனால அது வந்து சரியாகவும் இருக்காது அப்படிங்கிற தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. RSS மயமாக்கக்கூடிய இந்த கல்வியை வந்து மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை பல்வேறு கட்சிக்கான நபர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாராம்சமா இருக்கு. அதே போல யுஜிசி சட்டத்திருத்தம் வந்து எத்தகைய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும், மாநிலங்கள் எத்தனையோ ஒரு சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து ராகுல் காந்தி தன்னுடைய உரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே போல சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் வந்து அதை குறிப்பிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் வந்து கலந்துகிட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த ஆர்ப்பாட்டமானது நாடு முழுவதும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி. டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் சட்டப்பேரவையில் யுஜிசி அறிக்கைக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்கள்.
நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பாக யுஜிசி இருக்கு. அந்த யுஜிசியினுடைய சட்டத்திட்டங்கள், அதாவது குறிப்பிட்ட துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதமாக புதிய சட்ட மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட அரசுகள் பதிவு செஞ்சுட்டு வந்த நிலையில இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில இன்றைய தினம் திமுகவினுடைய மாணவரணி சார்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுலயும் குறிப்பிட்டு தற்போது நாடாளுமன்றம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய எம்பிக்கள், அதே போல கூட்டணி கட்சி எம்பிக்கள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த போராட்டத்தில் மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ, திமுகவினுடைய மூத்த தலைவர்களான கனிமொழி, திருச்சி சிவா, ஆர் ராசா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. என்ஆர் இளங்கோ, அதே போல ஒவ்வொரு மக்களவை உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்காங்க. இதுல அந்த யுஜிசி சட்ட திருத்தத்துக்கு எதிராக தொடர்ச்சியான தங்களுடைய முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு தலைவர்களாகவும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களை குறிப்பிட்டு பேசி அது தொடர்பான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான ராகுல் காந்தி, அதே போல சமாஜ்வாடி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் ஆகிய இருவரும் பங்கேற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினமே தரமான செய்திகள் வெளியிட்டு வந்த நிலையில இன்றைய தினம் இந்த போராட்டத்தினுடைய முடிவுல 2 தலைவர்களும் பங்கேற்று தங்களுடைய ஆதரவையும், அதே போல இந்த யுஜிசி சட்டத்திட்டத்துக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடையும் பேச இருக்காங்க. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு போராட்டத்தை திமுக நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த யுஜிசி சட்டத்திட்டத்துக்கு எதிராக இன்றைய தினம் தற்போது அந்த போராட்டமானது ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வருகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.